வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மிகி வக்ரதுண்டாய திமிகி தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாத்மிகி மகாசனாய திமிகி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 10/7/2024 புதன்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆனி மாதம் 26ஆம் நாள். இன்றைய திதி காலை 8:31 வரை சதுர்த்தி திதி, பின்பு பஞ்சமி திதி. இன்றைய நட்சத்திரம் காலை 11:20 வரை மக நட்சத்திரம், பின்பு பூர நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்ம நட்சத்திரம் மூல நட்சத்திரம், பின்பு பூராட நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 12 மணிலிருந்து 1:30 மணி வரை, குளிகை காலம் 10:30 மணிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் 7:30 மணிலிருந்து 9 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரை, மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரை 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், மக நட்சத்திரத்திலையும் பூர நட்சத்திரத்திலையும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். பொதுவாகவே 5ஆம் இடம் என்பது பூர்வ ஜென்ம கர்மக்காரகனாக இருந்து செயல்பட்டு தந்தை வழி தொழிலை செய்பவர்கள் வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான காலம். நீங்க மேஷ ராசியாக இருந்து தந்தை வழி தொழிலை செய்கிறீர்கள் என்றால் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கு. இந்த நல்ல நாள்ல அவரவர்கள் குலதெய்வத்தை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் தொழில் ரீதியாக முன்னேற்றம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்து அலைச்சல், சில விஷயத்தை சுத்தி சுத்தி அலைந்து திரிந்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அலைஞ்சாவது இன்னைக்கு ஒரு சக்சஸ் பண்ணிடுவீங்க, அப்படி ஒரு அற்புதமான காலம். வெற்றி வாய்ப்புகளை தேடி அலைந்து சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல நாமக்கல்லில் அருள்பாலிக்கக்கூடிய நாமகிரி தாயார மனசை நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் அலைச்சலின் மூலியமாக சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மிதுன ராசிக்கு விட்டகுறை தொட்ட குறையாக பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படக்கூடிய காலம். 3ஆம் இடத்துல முயற்சி, பயிற்சி, பயணஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்து 9ஆம் இடத்துல யோக சனி காலத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கிறார். அதே சமயத்துல சனி வக்ர காலத்தில் இருப்பதால் பழைய பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் அவற்றையெல்லாம் சமாளித்து வென்று சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்துல மிதுன ராசிக்காரர்கள் திருவெண்காட்டில் அருள்பாலிக்கக்கூடிய அகோர மூர்த்தியை மனசுல நினைச்சிட்டு இன்றைய பயணத்தை தொடங்கும் போது இன்றைய பயணம் ஒரு வெற்றிகரமான பயணமாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கடகராசிக்கு ஜென்மத்திலேயே சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல குரு பகவான் பயணம் செய்கிறார். சனீஸ்வர பகவான் வக்ர காலத்தில் இருப்பதால் அனைத்தும் சேர்ந்து மிகப்பெரிய வாழ்க்கையை, மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உணவு விஷயமாக, உடை விஷயமாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் நடைபெறக்கூடிய காலம். அனைத்தும் நடந்தாலும் இது எல்லாம் நேரடி பலத்துல நடக்கல, வக்ர பலத்துல தான் நடக்குது. அதனால முழுமையாக நடைபெற்று விடாது என்பதை புரிந்து கொள்ளணும். கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும். இந்த நல்ல நாள்ல கடக ராசிக்காரர்கள் காசியில் அருள்பாலிக்கக்கூடிய பைரவர மனசை நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. 12ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணத்தில் காலை பொழுதில் சில அலைச்சல்களும் சில மன உளைச்சல்களும் இருக்கும். மாலை பொழுதில் சில விரை செலவுகள் இருக்கும். எத்தனை இருந்தாலும் சனீஸ்வர பகவான் வக்ர காலத்தில் தான் இருக்கிறார். நேரடி தோஷமான ஒரு சூழலில் இல்லை. அதனால அத்தனையும் சமாளித்து வென்று காட்டி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அதே சமயத்துல தேவையான விஷயங்களுக்காக உங்களுடைய ட்ரெஸ் எல்லாம், ஆடையை சரியாக துவைத்து அணிந்து கொள்ளுங்கள். அழுக்கான ஆடை அணிந்து கொண்டால் இன்றைய நாள் ஒரு பிரச்சனையான நாளாக இருக்கும். துவைத்த ஆடையை, புது ஆடையை உடுத்தி கொள்ளும்போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாள்ல கோயம்புத்தூர்ல அருள்பாலிக்கக்கூடிய மருதாச்சல மூர்த்தி, மருதமலை ஆண்டவர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.
கன்னி ராசிக்காரர்களை கன்னி ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கன்னி ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணம் செய்தாலும் சில விரய செலவுகளை ஏற்படுத்தி உங்களை சனி வக்ர காலத்திலையும் குரு பகவான் யோக காலத்திலையும் சரியாக வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய காலம். அதே சமயத்துல விரைய செலவின் மூலியமாக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய காலம். இந்த நல்ல நாள்ல கன்னி ராசிக்காரர்கள் கர்நாடக மாநிலம் ஸ்ரீரங்கப்பட்டினாவில் அருள்பாலிக்கக்கூடிய அரங்கநாத பெருமான மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. துலாம் ராசிக்கு சந்திர பகவான் 11ஆம் இடத்தில் பயணம் செய்கிறார். அஷ்டமத்து குரு காலம், சனி வக்ர காலம். இத்தனை கஷ்டம் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் சாதகமா இருக்கு. செவ்வாய் சாதகமாக இருக்கிறார், சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறார், அதே போல இன்றைக்கு சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறார். இந்த நல்ல நாள்ல துலாம் ராசிக்காரர்கள் திருச்சி திருவானைக்காவலில் அருள்பாலிக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர், பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய தண்ணிக்குள்ளாரே இருக்கிற சிவன் ஜம்புகேஸ்வரரை மனசுல நினைச்சிட்டு ஓம் ஜம்புகேஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சந்திர பகவானுடைய அருளாசி கிடைக்கப்பட்டு அஷ்டமத்து குரு காலத்திலும் வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். தந்தை வழி உறவால் லாபம், தந்தை வழி உறவில் இருந்த சிக்கல்கள்லாம் தீரப்போகுது, கணவன் மனைவி ஒற்றுமை பலப்பட போகுது. அதே சமயத்துல தொழில் ரீதியாக முன்னேற்றம் கண்டு சென்றாலும் பல்வேறு இடையூறுகளை சமாளித்து வென்று காட்டும் திறன் பெற்ற ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாள்ல கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருதமலை ஆண்டவரை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது தொழில் ரீதியாக முன்னேற்றம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. தனுசு ராசிக்கு நவம்பருக்கு மேல நல்ல ஒரு சூழல் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ராகு கேது பேர்ச்சிக்கு பிறகு பல்வேறு மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ராகானப்பட்டவர் 4ஆம் இடத்துல கேந்திராதிபதி தோஷத்தில் அமர்ந்து பல்வேறு இன்னல்களையும் பல்வேறு வருத்தங்களையும் பல்வேறு போராட்டங்களையும் தந்து பல விஷயங்களில் தடைகளை ஏற்படுத்தி நோயை ஏற்படுத்தி மன உளைச்சலை ஏற்படுத்தி சில சங்கடங்களை தந்து கொண்டிருக்கிறார். 7.5 சனி முடிஞ்சு எனக்கு ஒரு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் தான் இருக்கு. இந்த நேரத்துல தனுசு ராசிக்காரர்கள் சமயபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஆதி மாரியம்மன் மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மகர ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறுது. மகர ராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். பொருளாதாரத்தில் நிறைய மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம், சில கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், தொழில் ரீதியாக முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்துல மகர ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள் கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கும்பராசிக்கு 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். பல விஷயங்களில் முன்னேற்றம் கண்டாலும் ஜென்ம சனி காலத்துல சில இடையூறுகள் செய்யத்தான் செய்வார். இந்த நல்ல நாள்ல கும்பகோணம் அருகே திருப்பாம்பரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பாம்பீஸ்வரர் மனசுல நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது ஆன்மீக வழிபாட்டின் மூலியமாக சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீன ராசிக்காரர்களை மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மீன ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போது 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு போராட்டங்களை தந்தாலும் பல வெற்றி வாய்ப்புகளை மறைமுகமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். 7.5 சனி காலத்துல சனி வக்ரமாக நடந்து கொண்டிருக்கிறார். சில போராட்டங்கள், சில அழுத்தங்கள், சில மன வருத்தங்களை எல்லாம் தாண்டி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்துல மீன ராசிக்காரர்கள் மதுரையில் அருள்பாலிக்கக்கூடிய இன்மையில் நன்மை தருவார் சிவனு மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்கள், பூராட நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. அதே மாதிரி ரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடந்துரும். யாராவது உங்களை கோபப்படுத்தி உங்களை ரத்த அழுத்தத்திற்கு ஆளாக்கி விடுவார்கள். ரொம்ப எச்சரிக்கையா நடந்துக்கணும். இந்த நேரத்துல
மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரக்காரர்கள் காசியில் அருள்பாலிக்கக்கூடிய காசி விஸ்வநாதரை மனசுல நினைச்சிட்டு ஓம் காசி விஸ்வநாதா போற்றி அப்படின்னு ஒரு 27 முறை சொல்லிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சந்திராசிரமந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு திருத்தணி முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேக கொண்டாட்ட நாள். திருத்தணி முருகப்பெருமான் ஒரு தணிகாசல மூர்த்தி, கோபத்தை காட்டாத கோபமில்லாத முருகன். முருகன் என்றாலே கோபம், சிவபெருமானிலே நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய தீப்பிழம்பு அவர். அதனால கோபம் அதிகமாக இருக்கும். ஆனா திருத்தணியில மட்டும் கோபமே இருக்காது. திருச்செந்தூரில் சங்காரம் செய்துவிட்டு திருச்செந்தூரிலிருந்து புறப்பட்டு தணிகாசல மூர்த்தியாக கோபம் தணிந்த முருகனாக அமர்ந்த இடம்தான், வள்ளியை மனம் புரிந்த இடம்தான் திருத்தணி. இந்த திருத்தணி முருகனுக்கு, கோபமில்லாத முருகனுக்கு நமது பாவங்களை மன்னிக்கும் திறன் பெற்றவர். இந்த நேரத்தில் பூர்வ ஜென்ம கர்மா படி யாருக்காவது நோய் தொற்று இருந்தால், நோயால் பாதிப்பு இருந்தால், திருத்தணி முருகன் பாலாபிஷேக தின நாளில் அவரை நினைத்து கொண்டு ஓ முருகா திருத்தணி தணிகாசல மூர்த்தியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டிலேயே மாலை பொழுதுல இலுப்பை எண்ணெயில ஒரு தீபம் ஏற்றி திருத்தணி முருகனாக நினைத்து கொண்டு வீட்டில் இருக்கும் முருகப்பெருமான் படத்தை வழிபடும் போது நோய் தொற்றிலிருந்து நீங்கி நலமான வாழ்வு அமையும். அனைவரும் திருத்தணி முருகனுடைய பாலபிஷேக கோலத்தை மனதில் இருத்தி இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு வெற்றிகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.